ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் வெங்கட். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா எஸ்கோலத்தூர் வந்திருக்கோங்க. எஸ்கோலத்தூர் ராஜேஸ்வரி நகர். அங்கே தான் நம்ம போயிட்டு இடம் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நிற்கிற இடம் 200 அடி ரோடு. அந்த இடத்துல தான் நம்ம நிற்கிறோம். இதுக்கு லேண்ட்மார்க் உங்களுக்கு ஜோன் ஹோட்டல் பக்கத்தில் இருந்து தான் நம்ம மூவ் பண்ணி உள்ளே போயிட்டு இடம் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போயிட்டு இடத்த நம்ம பார்க்கலாம். நம்ம போய் இடத்த பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவை நான் வீடியோவில் சுற்றி காமிச்சிக்கிட்டே போகிறேன். நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு தேவையான லேண்ட்மார்க்கை எடுத்துக்கிட்டு நீங்களே இடத்த வந்து பார்க்கலாம். இந்த இடத்த நீங்கள் வாங்கினா உங்களுக்கு தேவையான வசதியெல்லாம் இந்த ஏரியாக்குள்ளே என்ன இருக்குன்றதை இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஸ்கூல் இருக்குன்றதை பார்க்கலாங்க. சைட்லேருந்து 500 மீட்டர் போனால் எல்ஐசி நகர், அங்கே வேலம்மாள் ஸ்கூல் இருக்குங்க. இந்த ராஜேஸ்வரி நகரும் எல்ஐசி நகரும் அட்ஜாயிண்டாக தான் இருக்கும். அடுத்து எஸ்கோலத்தூரில் ஸ்ரீ சைத்தன்யா ஸ்கூல் இருக்குது. அதுக்கு சைட்லேருந்து 1 கிலோமீட்டர் வருங்க. அடுத்தது டிஏவி ஸ்கூல் பள்ளிக்கரணை நாராயணபுரத்தில் இருக்குது. அதுக்கு சைட்டில் இருந்து 1.5 கிலோமீட்டர் வருங்க. அடுத்து வேல்ஸ் குளோபல் ஸ்கூல் கீழ்கட்டளையில் இருக்குது. அதுக்கு சைட்டில் இருந்து 2 கிலோமீட்டர் வருங்க. இவ்வளோ நேரம் சைட்டுக்கு பக்கத்தில் இருக்க மெயினான ஸ்கூல் எல்லாம் நம்ம பார்த்தோம். இது இல்லாமல் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. அடுத்து நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் இருக்க காலேஜை பார்க்கலாங்க. சைட்டுக்கு பக்கத்தில் பள்ளிக்கரணை போனால் பாலாஜி டென்டல் காலேஜ் இருக்குது. அந்த காலேஜுக்கு சைட்டில் இருந்து 1.5 கிலோமீட்டர் தான் வருங்க. அடுத்தது பள்ளிக்கரணையில் ஆசான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குங்க. அடுத்தது பல்லாவரத்தில் வேல்ஸ் யூனிவர்சிட்டி இருக்குது. அங்கே போனால் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நமக்கு இருக்குது. அதுக்கு சைட்டில் இருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் வருங்க. இதெல்லாம் சைட்டுக்கு பக்கத்திலே இருக்கிறது. இது இல்லாமல் மேடவாக்கம் போனால் நமக்கு நிறைய காலேஜ் இருக்குது. மேடவாக்கம் இதிலேருந்து ரொம்ப பக்கம் தான். அடுத்தது வேளச்சேரி போனாலும் நமக்கு காலேஜ் இருக்குது. அடுத்தது ஹாஸ்பிட்டல் வசதி பார்த்தாலும் சைட்டில் இருந்து 1 கிலோமீட்டர் போனால் காமாட்சி ஹாஸ்பிட்டல் வந்துடுங்க. அடுத்தது 200 அடி ரோட்லேயே காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதுக்கு சைட்டில் இருந்து 1.5 கிலோமீட்டர் வருங்க. அடுத்து நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கான ரோடு வசதி பார்க்கலாங்க. சைட்டில் இருந்து மெயின் ரோடு வர்றதுக்கு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வர்றதுக்கு 700 மீட்டர் ஆகுங்க. சைட்டில் இருந்து மெயின் ரோடுக்கு இன்னொரு வழி இருக்குது. அந்த வழி 500 மீட்டர் தான் வரும். அது எங்கன்னா அடையாறு ஆனந்தபவனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு வரும். அந்த வழியாக வந்தீங்கன்னா 500 மீட்டர் தான் உங்களுக்கு வருங்க. நமக்கு பஸ் ஸ்டாப் வசதி பார்த்தா ஜோன் ஹோட்டல் பக்கத்துலேயும் பஸ் ஸ்டாப் இருக்குது. அடுத்தது காமாட்சி ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயும் பஸ் ஸ்டாப் இருக்குது. நம்ம இந்த 200 அடி ரோடு வந்துட்டோன்னா நமக்கு எல்லா ஏரியாவுக்கும் ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். இங்கேருந்து பல்லாவரம், குரோம்பேட் அந்த பக்கம் ட்ராவல் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. அடுத்த ரோடு காமாட்சி ஹாஸ்பிட்டல், துறைப்பாக்கம் ஓஎம்ஆர் ரோட்டுக்கு போகிறதுக்கும் ரொம்ப ஈஸி. இங்கேருந்து வேளச்சேரி போகிறதும் ரொம்ப ஈஸி. மேடவாக்கம் வழியாகவும் நம்ம தாம்பரம் போகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக ட்ராவல் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா ரோடுமே உங்களுக்கு பெரிய ரோடு தான் கனெக்டிவிட்டி இருக்குது. அடுத்தது இந்த ஏரியாவை பற்றி பார்க்கலாங்க. இங்கே நிறைய பேர் தண்ணி நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி நிற்கிறது எல்ஐசி நகரில் ஓரளவுக்கு தண்ணி நிற்கும் தான். ஆனால் இப்போ கிடையாது. ஏன்னா இந்த காவாவும் உங்களுக்கு சைடில் எல்லாமே கரை கட்டிட்டாங்க. நீங்கள் வரப்போ பார்த்துருப்பீங்க. அந்த ஓவர் பிரிட்ஜும் போட்டு உங்களுக்கு காவாவுக்கு சைடில் கரை கட்டி இருக்கிறதுனால தண்ணி இந்த பக்கம் எதுவுமே வராதுங்க. இப்போ நம்ம இந்த சைட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. சைட்டோட ஃப்ரண்டேஜ் 37 அடி, லென்த்து 64 அடி, டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு 2368 ஸ்கொயர் ஃபீட்டு, ரோடு 24 அடி ரோடு, ஃபேஸிங் நார்த் ஃபேஸிங்க. கிரவுண்ட் வாட்ரு 40-50 அடியிலே நமக்கு தண்ணி கிடச்சிடுங்க. ஆப்போசிட்லாம் பார்த்தீங்க நிறைய வீடெல்லாம் இருக்குது. இதோடைய ரேட்டு 1,60,00,000 ரூபாய் நெகோசியேஷன் இருக்குங்க. ஓகே, இந்த வீடியோவில் இந்த இடத்த கம்ப்ளீட்டாக சுற்றி காமிச்சிருக்கேன். இந்த ஏரியாவையும் சுற்றி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இதில் என்னுடைய நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில் எல்லாம் ஃபோனில் சொல்கிறேன். உங்களுடைய இடமோ வீடோ விவசாய லேண்டோ எது சேல் பண்ணணுன்னாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் சேல் பண்ணி தரோம். இந்த இடம் ரொம்ப நல்ல இடம், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்ங்க.